So, hi guys, we are going to see interfacing Arduino Uno with Bluetooth terminal using Android app to control LED and then buzzer. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ப்ளூடூத் யூஸ் பண்ணி எல்இடி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எல்இடியோட பஸ்ஸர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சேம் திங், சேம் கோடிங் தான். ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பஸ்ஸரை எந்த பின்னில் கனெக்ட் பண்ணிடுமோ அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பின்னை மட்டும் என்னென்னா நம்ம ஹை அண்ட் தென் லோ பண்ணுறோம், லைக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா சேஞ்சஸ் என்னென்னா, ஸோ எப்போ கேரக்டர் வந்துட்டு 1 அப்படின்றத ரிசீவ் ஆகுதோ, ஸோ அப்போ என்னென்னா 13th பின் ஹை ஆகிற மாதிரி எல்இடி கண்ட்ரோலிங்கில் இருந்தது. ஸோ இங்கே 5th பின்னும் ஹை ஆகிற மாதிரி நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பஸ்ஸர் மட்டும் இல்லை, லைக் இன்னும் ஒரு செட் ஆஃப் ஒரு 2 to 3 எல்இடிஸ் 5 எல்இடிஸ் கூட நம்ம இங்கே வந்துட்டு என்னென்னா கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பின்ஸை நம்ம ஹை அண்ட் லோ வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 0th ரிசீவ் ஆகும்போது என்னென்னா பஸ்ஸர். ஸோ இப்போ என்னென்னா அட் அ டைமில் பஸ்ஸர் இருந்தேன்னு எல்இடி வந்துட்டு என்னென்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ ஹார்ட்வேர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஆர்டினோ யூனோ. ஸோ ஆர்டினோ யூனோவில் இருக்க டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்ஸ் இதோட தான் நம்ம என்னென்னா ப்ளூடூத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளூடூத் பார்த்தோம்னா, ஸோ இதுதான் ப்ளூடூத் மாடல் HC05 ப்ளூடூத் மாடல். சில ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் பின்ஸ் அண்ட் தென் கிரவுண்ட் பின் +5 volt. ஸோ HC05 எம்பிளில் வந்துட்டு ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு அகைன் வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகைன் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்இடி பஸ்ஸர். ஸோ ஆல்ரெடி பார்த்தா தான். ஸோ எல்இடி, ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸர். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம கோடிங் வந்து என்னென்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ டூல்ஸில் ஆல்ரெடி போர்ட் வந்து சூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது நமக்கு சேவ் கேட்கும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணல. ஸோ நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நமக்கு எவ்வளோ பெரிய கோடு எழுதினாலுமே நமக்கு என்னென்னா லாஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே எரர் வந்து த்ரூ ஆகிருக்கு. ஸோ அந்த எரர் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ நமக்கு அந்த ப்ராக்கெட் வந்து என்னென்னா, ஸோ இங்கே ஸோ ஓப்பன் பண்ணலை எல்சிப்பில். ஸோ இப்போது லைக் எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ அகெயின் எரர் வந்திருக்கு. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த எரர் பார்த்தோம்னா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு லைன் என்னென்னா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள லைன் லைக், ஸோ அடுத்ததாக இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கணும். ஸோ ட்ரூவாக இருக்கும்போது என்னென்னா, ஸோ டிஜிட்டல் ரைட் 13th ஹை அந்த பின்னை தான் என்னென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டாக இருக்க லைன் டிஜிட்டல் ரைட் 5 ஹை அந்த என்னென்னா அவுட் சைட் இருக்க ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அவுட் சைட் இருக்க ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னா எல்சிஃப்க்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்சிஃப்க்கு முன்னாடி என்னென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் லைக் ஒரு கர்லி பிரேஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இல்லைன்னா கம்பைலர் வந்துட்டு என்னென்னா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ எந்த கோடிங்ஸ் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கானது அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ அகைன் கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும். நான் இங்கே சேவ் பண்ணல, நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, கம்பைல் பண்ணியாச்சு. போர்ட் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அப்லோட் பண்ண என்ன. ஸோ கோடிங் வந்து என்னென்னா அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ கனெக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா கனெக்ஷன் பார்ப்போம். பஸ்ஸர் வந்துட்டு 5th பின்லையும் அதோட கிரவுண்டு வந்துட்டு என்னென்னா கிரவுண்ட் பின்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்இடியோட ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா 13th பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது மைனஸ் வந்துட்டு என்னென்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம், ஆர்டினோட கிரவுண்டில். ஸோ கனெக்ஷன் வந்துட்டு முடிஞ்சுது. அடுத்தது நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ ஆர்எக்ஸ் பின். ஸோ ப்ளூடூத்தோட ஆர்எக்ஸ் என்னென்னா ஆர்டினோவோட டிஎக்ஸ் பின்னோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது ப்ளூடூத்தோட டிஎக்ஸ் பின்னை ஆர்டினோவோட ஆர்எக்ஸ் பின்னோட கனெக்ட் பண்ணணும்.
ஆர்டினோவோட ஆர்எக்ஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா க்ரௌண்ட் பின். ஸோ ப்ளூடூத்தோட க்ரௌண்ட் பின் ஆர்டினோவோட க்ரௌண்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா +5 volt. ஸோ ப்ளூடூத்துக்கு +5 volt பவர் சப்ளை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ +5 volt நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கனெக்ஷன் டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்பை மட்டும் இன்டர்ஃபேஸ் பண்ணணும், லைக் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணணும். ஸோ பவர் சப்ளை நம்ம ஆர்டினோ யூனோக்கு தரோம். ஸோ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ப்ளூடூத் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது என்னென்னா இங்கே வந்து ஷோ ஆகும். கனெக்டட் HC05 அப்படின்றது இந்த ஆப்பில் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ நம்ம இப்போ 1ன்ற வேல்யூ வந்துட்டு டேட்டா வந்துட்டுனா சென்ட் பண்ணுவோம். ஸோ 1ன்ற வேல்யூ சென்ட் பண்ணிட்டோம். லூஸ் கனெக்ஷன்னால நமக்கு என்னென்னா பஸ்ஸர் வந்து இப்போ இன்டிமேட் ஆகலை, லைக் சவுண்ட் வந்து மேக் பண்ணல. ஸோ 1 செகண்ட் நம்ம என்னென்னா இது பண்ணுவோம், கனெக்ஷனை கரெக்டாக கொடுப்போம். ஸோ ப்ளூடூத் இப்போ கரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆஃப் பண்ணுவோம். லைக் ஆஃப் பண்ணுறதுக்கு 0 சென்ட் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ போத் எல்இடி அதுக்கப்புறம் பஸ்ஸர் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 1ன்ற வேல்யூ என்னென்னா சென்ட் பண்ணுறேன். ஸோ போத் ரெண்டுமே என்னென்னா ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 0 அப்படின்ற வேல்யூ சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளூடூத் மூலமாக என்னென்னா 2 டிவைஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அட் அ டைமில். ஆஃப் ஆகிடுச்சு. லைக் 1 செகண்ட் வெயிட் செக். So that's all for today. Thank you.